அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேன். நான் போட்ட லாஸ்ட் வீடியோக்கு ரொம்ப அதிகமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. இதே மாதிரியே நீங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான விளாக் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷார்ஜால சஃபாரி மால் இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப ராசல் கைமால புதுசா ஓப்பன் பண்ண போறாங்கன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஓப்பன் பண்ணதே எங்களுக்கு தெரியல. ஓகேன்ட்டு ஓப்பனிங் ஆஃபர்ஸா என்னலாம் போட்டிருக்காங்கன்ட்டு கிளிக் ஃபிளேயர்ல பார்த்தப்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் நெறையவே இருந்துச்சு. ஹஸ்பண்ட்ட போனா நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஓகே கிளம்பு போய் பார்த்துட்டு வந்துடலான்னாங்க. அதுக்காக தான் இப்போ ராசல் கைமா போய்க்கிட்டுருக்கோம். சடனாக பிளான் பண்ணி போனது தான். ஷார்ஜாலேருந்து ராசல் கைமா போகிறதுக்கு எப்படியும் 1 ஹவருக்கு மேலே ஆகும். 50-60 திரம்ஸ் செலவு பண்ணி அழைச்சிட்டு போகிறேன் பெட்ரோலுக்கு. அதுக்கு ஒர்த் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அழைச்சிட்டு போனாங்க. ஓகேன்ட்டு அங்கே என்னெல்லாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்ட்டு எல்லாமே இந்த விலாகில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கம்பேரிங் டு ஷார்ஜா அந்த சஃபாரி மால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பேசிக்கிட்டே நம்ம சஃபாரி மால் கிட்ட வந்தாச்சு. வெளியிலலாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு பார்க்கிங். எங்களுக்குமே பார்க்கிங் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு பார்க்கிங்லாம் போட்டு முந்தின நாள் தான் ஓப்பன் பண்ணியிருந்ததுனால அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமுமே இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் பார்க்குறப்ப அந்தளவு ரஷ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே முந்தின நாள் ஓப்பன் பண்ணதுனால ஆஃபர்ஸ்லாம் எதுவும் அவ்வளோ இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இன்சைட் போய் பார்த்தா இன்சைட் ரொம்பவே அதிகமான ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 12:30 தான் இருக்கும். அப்போவே நல்ல ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்குறப்பயே இன்சைட் போகிறதுக்கே கொஞ்சம் ஃபியராக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரஷ் அதிகமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வரலான்னாங்க. ஓகேன்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஆஃபர்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்குன்னு சொன்னதுனால என்னெல்லாம் ஆஃபர் இருக்குது, அதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்ன்ட்டு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பையன் சொல்லியிருந்தான் டென்ட் ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் டென்ட்டு நல்ல ஆஃபருக்கு போட்டிருக்காங்க, அதனால் ஆட்டோமேட்டிக் டென்ட் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு. ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு டென்ட்டு வாங்கி அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு போய் பார்த்தா நிறையா இருந்துச்சு. ஓகே நிறையா இருக்குது, ஹாப்பி தான் அப்படின்னு நினச்சதுக்கு இது ஆஃபர் இல்லை, நெக்ஸ்ட் உள்ளது தான் ஆட்டோமேட்டிக் டென்ட், இது மேனுவல், இதுதான் ஆஃபர்னாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு 2 தான் இருந்துச்சு. நல்லதாக போச்சு நம்ம லக்கு தான்ட்டு 4% உள்ள இந்த ஆட்டோமேட்டிக் டென்ட்டோட ரேட்டு 30 திரம்ஸ். நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்சைடு வந்தாச்சு. நல்லா பிராண்டடான ஷூஸ்லாம் 19 திரம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. பொண்ணு கிளம்புறப்பயே கண்டிப்பாக எனக்கு ஷூ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்ட்டு அவங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஷூவை எடுத்தாச்சு டக்குண்டு. அப்புறம் அப்படியே இந்த கார்மெண்ட்ஸ் பக்கம்லாம் போய் பார்க்கலான்ட்டு பார்த்தோம். அங்கேயுமே ரேட் ஓரளவு ஆஃபர் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. புது ஷாப் ஓப்பன் பண்ணதுனாலே என்னமோ நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா சீப் ரேட்க்கு போட்டிருந்தாங்க. நம்ம இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால கார்மெண்ட்ஸ்லாம் அந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ணல. நம்மளுக்கு அதிக வேலை என்னமோ கிரவுண்ட் ஃப்ளோர் தான். சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுனால ரஷ்ஷுமே கம்மியாக இருந்ததுனால புது ஷாப் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் பார்த்துடலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த காட்டன் சுடிதார் மெட்டீரியலோட ரேட் 24 திரம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியல் நல்லா சம்மருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெடிமேட் 2 பீஸ் சுடிதார் செட்டு 14 திரம்ஸ்க்கு தான் போட்டிருந்தாங்க. இதுவுமே நல்ல காட்டனாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக இந்த கார்மெண்ட் செக்ஷன் வந்ததுக்கு காரணமே ரொம்பவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் கிளிக் ஃப்ளையரில் பார்த்ததுனால தான். அது என்னண்டா ஓப்பனிங் ஆஃபராக அபாயாஸ் எல்லாமே 10 திரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்படி என்னப்பா 10 திரம்ஸ்க்கு அபாயா அப்படின்ட்டு பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே பொண்ணு சொன்னாங்க நீங்கள் வந்தது எதுக்கு, அபாயா பார்க்கத்தானே, வாங்க போகலான்ட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஓகேன்ட்டு அபாயா செக்ஷன் போயிட்டோம். ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸே இருந்துச்சு. சரி அந்த 10 திரம்ஸ் அபாயா எது தான் முந்தின நாள் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அது என்னான்ட்டு பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்குள்ளே சரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த அபாயாலாம் 49லேருந்து 60 திரம்ஸ் கிட்ஸ் போட்டுக்கிற அபாயா. ஆனால் குவாலிட்டியாக இருந்துச்சு. நல்லா அந்த ஸ்டோன்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. நார்மலாக நம்ம அபாயா ஷாப்ஸ்க்கெலாம் போனாக்கா எப்படியும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. கையிலலாம் பஃப் வச்சா மாதிரி நல்லா இருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அபாயா வந்து ஓப்பனிங் ஆஃபரா 10 கிராம்ஸ்க்கு முந்தின நாள் குடுத்துக்கிட்டு இருந்த அபாயா தான். இன்னைக்கு இதோட ரேட் வந்து 15 கிராம்ஸ். 15 கிராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கிடையாது. இதிலேயே வந்து கேர்ள்ஸுக்கும் இருக்கு, லேடீஸ்க்கும் இருக்கு. நம்ம இங்கே வந்து ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கிளாத் பார்த்தீங்கன்னா ரப்பர் கிளாத் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு அபாயா. ஓகே, 10 கிராம்ஸ்க்கு கொடுத்தது பெரிய விஷயம் தான். இன்றைக்குமே வந்து இதோட ரேட் 15 கிராம்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கங்க, 10 கிராம்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது இல்லாமல் அங்கே அபாயா கலெக்ஷன்ஸே ரொம்ப நிறையா இருந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் அதுலேயே ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அபாயா கிரே கலரில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபிஷ் ஹேண்ட், அம்பர்லா கட்டிங் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. கிளாத்துமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 கிராம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓகே, இவ்வளோ ஒர்க் உள்ள அபாயா 80 கிராம்ஸ் அப்படிங்கிறது சீப்பாக தான் இருந்துச்சு. இது டார்க் க்ரீன் கலரில் ஜூம் கிளாத். இதில் வந்து ஹேண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. பிளாக் கலர் ஸ்டோன். இதோட ப்ரைஸு 60 கிராம்ஸ். இது க்ரீம் கலரில் ஹேண்ட் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை மாடலில் இருந்துச்சு. இதுவுமே 80 கிராம்ஸ் தான். மோஸ்ட்லி அங்கே உள்ள அபாயாஸ் எல்லாமே 80 கிராம்ஸ் இருந்துச்சு. ஒரு சில அபாயாஸ் மட்டுமே 100 கிராம்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அபாயா 60 கிராம்ஸ் தான். இதுவுமே நீட்டாக ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லைன்றாலும் அந்த கிளாத்தே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேன்ட்டு அதையுமே உங்களுக்காக எடுத்து காட்டியிருக்கேன். இந்த ப்ளூ கலர் அபாயா ஷிஃபான் கிளாத்தும் நெதா கிளாத்தும் கலந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை மாடலில் இருந்துச்சு. இதுலேயுமே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் தான். இதோட ப்ரைஸ் 100 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபர் போக 85 கிராம்ஸ் தருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த அபாயாவுமே நல்லா இருந்துச்சு. இதுவுமே க்ரீன் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்ச அபாயா தான் ஜூம் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 60 கிராம்ஸ் தான். நார்மலாக நான் அபாயா ஷாப் தவிர பாக்கி இந்த மாதிரி மால்ஸு, சூப்பர் மார்க்கெட் இந்த இடத்துலலாம் அபாயா கலெக்ஷன் பக்கம் போகவே மாட்டேன். ஆனால் இங்கே கலெக்ஷன்ஸுமே அதிகமாக இருந்துச்சு. ரேட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல சீப்பாக இருந்துச்சு. ராசல் கைமால இருந்தீங்கனாலோ இல்லை ராசல் கைமால உள்ள சஃபாரி மால் போனீங்கனாலோ கண்டிப்பாக இங்கே அபாயா கலெக்ஷன்ஸ் அப்புறம் கார்மெண்ட்ஸ் எல்லாமே போய் ஒருத்தரை செக் பண்ணி பாருங்கள். அபாயாஸ்ன்னு இல்லை, இங்கே சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்ஸ், மாடர்ன் வியர்ஸ் எல்லாமே கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப கிராண்டான சுடிதார் மெட்டீரியல்லாம் 59 கிராம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கும் வந்த வேலைலாம் முடியணுன்ட்டு பில்லிங் செக்ஷன் போயாச்சு. அங்கேயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. அப்புறமேல் தான் ஒரு முக்கியமானது பொண்ணு கேட்டிருந்தாங்க, அது வாங்காமல் விட்டுட்டோமேன்ட்டு இன்சைட் போய் பார்த்தாக்கா அதுலேயுமே எங்களோட லக்கா என்னான்னு தெரியல, 2 தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரைட்டிங் போர்டு தான். இதோட ப்ரைஸ் 6.75 கிராம்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 6.25 கிராம்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இதோட ரேட்டு 12 கிராம்ஸ், 15 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டியும் சேம் குவாலிட்டி தான். நாங்கள் ஊரில் இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் இதே மாதிரி ஒரு டேபிள் 13 கிராம்ஸ் கிட்ட வாங்கி வச்சுருந்தாங்க. வந்ததுமே ஒன்று தான் வாங்கியிருக்கீங்க, 2 இல்லையான்ட்டு அதுக்கு ஒரு சண்டை. அதனால் இங்கே ஆஃபர் பார்த்ததுமே அதுலேயுமே ஒன்று எடுத்தாச்சு. பீச் சேர் பார்த்தீங்கன்னா 19 கிராம்ஸ் தான். 19 கிராம்ஸ்க்கு நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டு. ஆனால் எங்கள்கிட்ட ஏற்கனவே 2 பீச் சேர் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் உங்களுக்காக காட்டியிருக்கேன். இதே இல்லாமல் கார்பெட் எல்லாமே 49 கிராம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. கம்ஃபர்டர் 30 கிராம்ஸ்க்கு நல்லா ஒர்த்தான கம்ஃபர்டராக இருந்துச்சு. 3 பீஸ் கம்ஃபர்டரும் இருக்குது, நார்மல் கம்ஃபர்டர், டபுள் கம்ஃபர்டர் மட்டுமே கூட இருக்குது. ரெண்டுமே நல்ல ஆஃபராக தான் இருந்துச்சு. இது எல்லாமுமே 2-3 டேஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவசரமாக இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் போய்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் சைடு ஃபுல்லாகவே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கு எதுக்காகண்டாக்கா ட்ரா வந்து வைக்கிறாங்க. 50 கிராம்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ட்ராவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ட்ராவில் செலக்ட் ஆகுனாக்க ஜீப் கொடுக்குறாங்க. வெளியிலேயே, அதாவது ஷாப் வெளியிலேயே 5 ஜீப்புமே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகேன்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்ட்டு அந்த ரஷ் எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களுமே ஒரு ட்ரோலி எடுத்துகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே தான் மெயின் சீனே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் அந்தளவு ரஷ் இல்லைன்னாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓரளவு அதிகமாகவே ரஷ் இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்தாக்க நாங்கள் கிளிக் ஃப்ளேரில் பார்த்த ஆஃபர்ஸ் எல்லாமே 2-3 ஐட்டம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. அதாவது 5 லிட்டர்ஸ் குக்கர் வந்து 19 கிராம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஓகே, இருந்தாக்கா ஜஸ்ட்டு உங்களுக்காச்சும் காட்டலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். ஆனால் இல்லை. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஷ் எதுக்காகனாக்கா
30 ஸ்மால் எக்ஸ் வெறும் 5 கிராம்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் இந்த க்யூ. ஸ்டோருக்கு வெளியிலேயே அவ்வளோ பேர் நின்று அதுக்கப்புறமா வாங்கினாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமுமே நல்ல ஆஃபர்ஸ்க்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரஷ் இந்திய ஆனியன் 1 கிராம்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் இவ்வளோ ரஷ். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 1 ஹவராக இங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனியன் வந்ததுக்கு அப்புறமா எடுக்கிறவங்க. பாருங்கள் எப்படி வந்து ஆனியன் எல்லாம் கொட்டுறாங்கன்ட்டு. பெர் கேஜி 1 கிராம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம ஊர்காசு கம்பேர் பண்ணுறப்ப 23 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அவ்வளோ சீப் ரேட்டுக்கெலாம் ஆனியன் தரமாட்டாங்க. ஆனியனுமே நல்ல ஆனியனாக புது ஆனியனாக இருந்துச்சு. இது இல்லாமல் ஆப்பிள் 3 கிராம்ஸ், பொட்டேட்டோ 2 கிராம்ஸ், நிறையா வெஜிடபிள்ஸ் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து 4 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. சௌ பீன்ஸ், புடலங்காய், பீக்கங்காய், காலிஃப்ளவர் இது எல்லாமுமே 4 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. நார்மலாக இதோட ரேட்டு 10 கிராம்ஸ்க்கு மேலே, எப்படியும் 8 கிராம்ஸ்க்கு மேலே தான் ஆஃபர் போட்டால் கூட போடுவாங்க. இங்கே ஓப்பனிங் ஆஃபர் அப்படிங்கிறதுனால இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக ஃப்ரெஷ் சிக்கன் வந்து 4 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி ஆஃபர் போட்டாலுமே 10 கிராம்ஸ்க்கு கம்மியாக ஃப்ரெஷ் சிக்கன் கொடுக்கவே மாட்டாங்க. சிக்கனுமே நல்லா இருந்துச்சு. அதனால் ஃப்ரெஷ் சிக்கனில் ஒரு 2 வாங்கியாச்சு. ஓகேன்ட்டு இது எல்லாமுமே நல்ல சீப்பான ரேட் தான். நார்மலாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமுமே நம்ம வாங்கணுண்டாக்க 200லேருந்து 250 கிராம்ஸ் வரையும் ஆகும். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ திங்ஸுமே சேர்த்து எங்களுக்கு 100 கிராம்ஸ் தான் வந்துச்சு. சீப்பான ரேட்டில் ரொம்ப அதிகமான திங்ஸுமே வாங்கியாச்சு. தொழுகிற நேரம் வந்துட்டதுனால மேலே அங்கேயே மாஸ்க் இருந்துச்சு. ஒழு செஞ்சுட்டு அங்கேயே தொழுதுட்டு நல்லா ஸ்பேசியஸாக ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே தான் காரில் வச்சாச்சா, கீழே போயிட்டு திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஷ்ஷுமே நான் சொன்ன அந்த 5 கிராம்ஸ் எக்குக்கு தான். அங்கே மட்டும் ரஷ் குறையவே இல்லை கொஞ்சம் கூட. சரின்ட்டு எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பசி வந்துருச்சு. ஓகேன்ட்டு அங்கேயே ஃப்ரெஷ் ஃபுட் கவுண்டரில் ஷவர்மாலாம் 4 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ்ன்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டா ஆளுக்கு ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். நீங்களும் யுஏஇயில் இருந்து இந்த விலாகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ராசல் கைமாவில் இருக்கிற சஃபாரி மாலை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்குமே நிறைய திங்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இதே மாதிரி எங்கெல்லாம் சீப்பான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான திங்ஸ் கிடைக்கிது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுண்டாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.